குன்று அப்படிங்கிற வார்த்தை எங்கே பொருந்தும் அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றத்துக்குத்தான் பொருந்தும். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மலைன்னு சொல்லலாம். அது இந்துக்களுக்கு மட்டுமல்ல, அதில் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் என்று சொல்லக்கூடியவருடைய தர்கா அங்கே இருக்கிறது. சமணர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான சமண அடையாளங்கள் அங்கே இருக்கிறது. அப்படி பல சமயத்தவர்களுக்கும் பொதுவான ஒரு மலையாக, ஒரு வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மலையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலை அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் அங்கே கும்பாபிஷேகம் நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிக முக்கியமான ஒரு தலம் அப்படின்னா அந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடம் இந்த திருப்பரங்குன்றம். இந்த குன்றத்தை பார்ப்பதற்காக நீங்கள் அழகர் மலையிலேருந்து அழகர் இறங்கி வர்ற காட்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சைவத்துக்கும் சைவத்துக்கும் நம்முடைய வைணவத்துக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் எல்லாவற்றையுமே நம்ம சுட்டி காட்டலாம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் மிக முக்கியமான ஒரு படை வீடு தான் திருப்பரங்குன்றம்.